உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் வெண்டைக்காய் பறிக்க ஆள் கூலி, வாகன வாடகை போக கிலோவுக்கு ₹2 கூட கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் புலம்புகின்றனர். விதையின் விலையை கணக்கு போட்டு பார்க்கும் விவசாயிகள் வெண்டைக்காய் விலையை கண்டு வேதனை அடைகின்றனர். மாற்று வழி என்ன? விவசாயிகள் புலம்புவதை நீங்களே பாருங்கள். ரேட்டு போவோம். ஆனால் இந்த 8ஆம் மாதம் அந்த 9ஆம் மாதத்தில் அதிகமாக விளைச்சல் இருக்கும். ஆனால் ஈல்டு அதிகமாக இருக்கிறதால இப்போ அதிகமாக எல்லாமே பயிர் வைக்க போகுது. ஆனால் விலை இந்த பக்குவத்தில் மட்டும் விலை எப்போதுமே ₹4, ₹5, ₹3 இந்த அளவு தான் போயிட்டுருக்கு. இது இது எங்களுக்கு பயிர் வைக்கிறதுக்கே ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 35,000 வரைக்கும் செலவாகுது. ஆனால் இப்போ விற்கிற அந்த ₹4, ₹5 விலையில இது எங்களுக்கு அந்த விதை வாங்குறதுக்கே அந்த 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 காஸ்ட்டே இதில் வர மாட்டுது. ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ, அதே ₹6,000 ஒரு விதையே. ஒரு கிலோ 4 கிலோ 24,000 ஆயிடுது. இது உழவு நடவு செய்யறதுக்கே ₹10,000 ஆகிடும். கால் எல்லாம் மடிக்கிறதுக்கு, அப்புறமேட்டு அப்புறம் களை குத்தி அந்த பக்குவத்துக்கு ஒடிக்கிறதுக்கு வர்றதுக்கு ஒரு ₹12,000 செலவாயிடும் ஒரு ஏக்கருக்கு. இது மொத்தமாக பார்த்தா ஒரு ₹40 கணக்கு வருது ஒரு ஏக்கருக்கு. இப்போ இது ஒடிக்காமல் விட்டாலும் என்ன பண்ணும், இது எல்லாமே அப்படியே நின்றுடும். திரும்பி அந்த காய் கிளையோ வராது. அதை என்ன பண்ணுறது, அதாவது நாங்கள் வச்ச பயிரை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த காரணத்தை ஒடிச்சு நாங்கள் இப்போ ரொம்ப துயரத்தில் இருக்கோம். எங்கே இப்போ சின்னகுப்பம், பாதூர், செங்குறிச்சி, நயனாங்குப்பம், அதே மாதிரி எல்லாம் அந்த சுற்று வட்டார பக்கத்தில் ஒரு 50-60 ஏக்கருக்கு மேலே இதேமாதிரி நிலம் தான். நிறைய பேர் இங்கே பாதூர் வில்லேஜெல்லாம் ஒரு 4-5 ஏக்கர் ஒடிக்கவே இல்லை. அதெல்லாம் கொண்டை சாஞ்சி போச்சு. கீழே இப்படி கிடக்குது. அதெல்லாம் மாடு மேயுது. கோயம்பேடுலேருந்து மூட்டைக்கே ₹100 வாடகை, ₹120, ₹120 வாடகை, வாடகை ₹120. நெக்ஸ்ட் அங்கே இறக்குறாங்கல்ல, அவங்களுக்கு ₹20 கூலி, இறக்குறவங்களுக்கு ₹20 கூலி. இது இல்லாமல் இவங்க ஏற்றுக்கூலி இருக்கு, ஏற்றுக்கூலி இல்லாமல் வாடகை இருக்கு. இவங்க இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, இத்தனை பேருக்கு அவங்களுக்கும் கூலி இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே வராது.